அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 21/2/2024. துவாதசி திதி காலை 11:28 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 2:17 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்றைய நாள் முழுக்க உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை. இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், வளைகாப்பு செய்ய, குழந்தையை தத்தெடுக்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட, அன்னம் ஊட்ட, கிரகப்பிரவேசம் செய்ய, வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் அல்ல, நிகழ்காலத்தை ரசித்து ருசிப்பதுதான் நிஜமான வாழ்க்கையாகும். ஆமாங்க, அதை செய்யணும், இதை செய்யணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாதுங்க. அன்றன்றைக்கு நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம அக்கம் பக்கத்தில், நம்ம நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை அனுபவிக்கிறதாங்க வாழ்க்கை. இது யாரோட கொள்கை? இப்படிப்பட்ட கொள்கையுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 3வது வீட்டை விட்டு விலகி 4வது வீட்டுக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. அதே மாதிரி பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகளும் குடும்பத்தில் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. எதையோ குறைச்சி பார்க்குறோம், ஆனாலும் எதுவுமே கட்டுப்பாட்டுக்குள்ளார வரமாட்டேங்குது. கையை கடிக்கிற மாதிரி, இருக்கிறத சுரண்டிட்டு போகிற மாதிரி ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசிப்பது உண்டுங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால சாப்பிட்டாலும் சாப்பிட்லன்னாலும் உடம்பு மட்டும் இளைக்க மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. நேரத்தில் சாப்பிட்டா போதும், நேரம் கடந்து சாப்பிடாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் நீங்கள் நினைச்சதெல்லாமே நிறைவேறத்துக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உயர்ந்த நிலையை அடைந்தாலும் ஒருபோதும் தொடங்கிய இடத்தை மறந்து விடாதே. ஆமாங்க, உங்களுக்கு தாங்க இந்த பொன்மொழி பொருந்துங்க. எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சரி, நடந்து போன காலம், சைக்கிள் மிதிவண்டியில் போன காலம், 2 வீலரில் போன காலம், அதெல்லாம் ஒருபோதும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்கங்க. அதனால தான் மனுஷன் அப்படியே இருக்கார்ப்பா. அன்னைக்கு பார்க்கும்பொழுது எப்படி இருந்தாரோ, அந்த ஓடு வீட்டில் இருக்கும்போது இருந்த மாதிரியே இன்றைக்கி பங்களாவில் இருந்தாலும் மாறாமல் இருக்கிறாரு. அதே புன்னகை தான், அதே வரவேற்பு தான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வசதி வாய்ப்புகள் அதிகரித்தாலும் தன்னிலை மாறாமல் தடுமாறாமல் ஒரே நிலையில் இருந்து எல்லோரையும் உபசரிக்கும் உண்மையானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு,
தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. குழப்பங்கள் தடுமாற்றங்கள்லேருந்து வெளியில் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகமான லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக திரும்புவார், மாறுவார். கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் அது செலுத்திடுறது நல்லதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி கல்யாண விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:15 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 2:15 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை இருப்பதை வைத்து நேசிக்க மறுப்பவர்களிடம் இன்பங்கள் வந்து சேர்வதில்லை. ஆமாங்க, அது வேணும் இது வேணும்னு நிறைய பேர் இருக்கிறத ஒழுங்காக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாமல் தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கிடைச்சிருக்கோ அந்த உணவு நாம் சாப்பிடலாம். ஆனால் நான் ஆசைப்பட்ட உணவு கிடைக்கல, அது எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இப்போ நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற உணவு மேலே நாம் வெறுப்பு காட்டக்கூடாது. அதை தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. இருப்பதை வைத்து மனம் நிறைவாக இருப்பவர்களுக்கு ஈசனின் திருவருள் கிடைக்கும் என்று. நீங்களும் அப்படித்தாங்க. இறைவன் நமக்கு இன்றைக்கி இதை கொடுத்துருக்கிறார். நாளைக்கு நாம் ஆசைப்பட்டதை நிச்சயமாக தருவார். அதனால் இன்றைக்கி அவர் கொடுத்ததை ஏற்றுக்கொள்வோம் என்று எங்கும் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையுடன் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பிலிருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபடுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. காலையில் 7:45 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் வராரு. 2வது வீட்டுக்குள்ளார வராரு. சாதுரியமாக பேசுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. முன்கோபம் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லியும் தராமல் இருந்து வந்த உறவினர்கள் பணத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றி காட்டுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரமும் லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு கலந்துப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த கரடுமுரடான பேச்சுகள் மாறி இன்றைக்கி கரும்பாக பேசுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரம், அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து மதியம் 2:15 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மிருகசீரிஷம், புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நீங்கள் பெறுவதைப் போலவே கொடுக்கவும் தெரிந்திருக்க வேண்டும், கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். ஆமாங்க, பொதுவாகவே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயும் இலவசமாக எதையுமே நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு நெருக்கடியில் சிலர்கிட்ட அதை வாங்கிக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு சேர்த்து செய்துட்டு போயிடுவீங்க. அப்படிப்பட்ட பெருந்தன்மையான குணத்திற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. காலையில் 7:45 மணியிலிருந்து 2:17 வரைக்கும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் இன்றைக்கி காலையில் 7:45 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளர சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. அதனால் காலையில் 7:45 2:17 மதியம் வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் மதியம் 2:17 பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமாக பேசுகிறது நல்லது. விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும், ஒன்றும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் நினைச்ச அளவுக்கு லாபம் இல்லை.
கூட்டம் நிறையா இருக்குது, ஆனால் கல்லாவில் கலெக்ஷனை காணுமேன்னு சில நேரங்களில் கலங்கி நிற்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. ஆனாலும் நம்மளை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. சாதாரணமாக அப்படி நகைச்சுவையாக பேசுகிறவங்கள நம்புகிறாங்க. ஆனால் நாம் எவ்வளோ சீரியஸாக தான் வேலை பார்த்தாலும் நம்மளை எல்லோரும் சீண்டி தான் பார்க்குறாங்களே தவிர எதுவும் சரி வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. பிள்ளைகளுக்கு இப்போ போய் உட்காந்துட்டு அறிவுரை தர வேண்டாம். கடைசி நேரம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ போய் உங்களுடைய அறிவெல்லாம் அங்கே காட்டிக்க வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்றதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன் முந்தைய நடவடிக்கைகளை உலகம் கண்காணித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மௌனமாக, அமைதியாக, ரகசியமாக வைத்து கொள்ளப்பார். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. யாராவது உங்களை பின்பற்றுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுடைய நடவடிக்கைகளை அதிகமாக வெளிப்படுத்திக்காமல் ரகசியமாகவே வைத்திருந்து திடீர்னு விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பார்க்குறதுக்கு பல நேரத்தில் நீங்கள் சும்மா வேலை வெட்டி இல்லாத மாதிரி தான் காட்டிப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார பெரிய பெரிய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்தை நோக்கி சந்திரன் வராரு, 12ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி சமையலறை சாதனங்களும் இன்றைக்கி புதுசு வாங்குவீங்க. வாஷிங் மிஷின் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. டைனிங் டேபிள் அது மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கிறதுனால செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கெடுபலன்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் இருக்கும். 2 பேருக்கும் இடையே இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. செவ்வாயும் பலமாக இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. அதே நேரத்தில் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை விட கூட வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி ஒத்தாசையாக இருப்பாங்கங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:15 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பேசும் வார்த்தை அன்பாக இருந்தால் வாழும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். ஆமாங்க, எல்லாம் பேசுகிறதுல தாங்க இருக்குது. ரொம்ப தாகமாக இருக்குது, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். என்ன பண்ணின்னு இருக்க, வந்திருக்கேன் கவனிக்காமலே இருக்கியே, இதெல்லாம் கவனிக்க மாட்டியா, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்க மாட்டியா இப்படியும் கேட்கலாங்க. எல்லாம் நம்ம கேட்குறத பொறுத்து தாங்க இருக்குது. நீங்கள் எப்பொழுதுமே இடம்பொருள் ஏவலறிந்து பேசுவீங்க, பழகுவீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் நுழைகிறாரு. அதனால் கேட்ட இடத்துல கேட்டபடி உதவிகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக வருதுன்னு நினச்சி ஏமாந்து போன தொகை இன்றைக்கி கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. டிரைவிங் லைசன்ஸ்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா, இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேங்க. அதே மாதிரி சின்ன சின்னதாக பழைய வழக்குகள் அதிலெல்லாம் நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குது. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்களில் சந்தேகத்தால் சங்கடம் வர வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல
ராகு இருக்கிறதுனால இந்த சந்தேகத்தை தூக்கி போட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாகவே இருக்கலாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். லாபஸ்தானத்துக்குரிய கிரகம் இன்றைக்கி வலுவாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, வேற்றுமொழிக்காரங்க மூலமாகவும் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 2:15 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உண்மையாக இருந்து ஏமாந்திருக்கிறேனே தவிர எனக்கு உண்மையாக இருந்தவங்களை ஒருபோதும் நான் ஏமாத்தினதே கிடையாது. இதுதாங்க நீங்கள் சொல்லுவீங்க. இதுதாங்க உங்கள் மனசாட்சி. எப்பொழுதுமே எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உண்மையாக யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே நல்லது செய்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சோர்வு, களைப்பு, முன்கோபம் எல்லாம் விலகி சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. விஐபிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பரபரப்பாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவி பிள்ளைகள்னு வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். விலை உயர்த்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:15 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காவலர் கையில் இருக்கும் லத்தியை விட ஆசிரியர் கையில் இருக்கும் பிரம்பே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே படிப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியரை தெய்வமாக நினைப்பீங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட காலத்தில் ஆறுதலாக உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொன்னவங்களை நாளும் நாளும் நினைத்து பார்த்து கொண்டே இருப்பீங்க. அப்படினால இருக்கிறதுனால தாங்க எங்கும் எப்போதும் நீங்கள் முதலிடத்திலேயே இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க. அதே போல் நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லேயும் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களை சந்தித்து சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாகுங்க. அதே போல் வெளிவட்டாரத்திலேயும் விஐபிகள் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க.
குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 2:15 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் பார்த்துக்கொள். அதற்கு இன்று ஒரு நாள் கொடுத்தால் அது நாளைய தினத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும். ஆமாங்க, அதனால தான் நீங்கள் சோம்பலை விரட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவே எப்போதும் இருப்பீங்க. நினச்ச நேரத்தில் நினச்ச காரியத்தை நினச்சபடி முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:17 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:17 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதிலேருந்து அவங்க கவனமாக இருக்கணுங்க. முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். யாராவது இதில் 10 போட்டால் 100 கிடைக்கும்னு சொல்லினாங்கன்னா அதை நம்பி ஏமாறாதீங்க. பெரிய நிறுவனங்களுடைய ஒப்பந்தங்கள் கிடைக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசி பாருங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த எதிர்ப்புகளை தாண்டறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இன்றைக்கி நல்லது. குலதெய்வத்தையும் இன்றைக்கி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்குது. பிள்ளைகளாலும் கொஞ்சம் மனசுக்குள்ளார கலக்கங்கள் இருக்கும். ஆனாலும் ரொம்ப கலங்க வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளை திருத்திக் கொள்ள வாழ்க்கை அனுமதிக்காது. ஆனால் அதைவிட சிறப்பாக நாம் வெற்றி பெறுவதற்கான தகுதியை வாழ்க்கை வழங்கி கொண்டே இருக்கிறது தினந்தோறும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி என்ன வாய்ப்பு வருதோ அதை சரியாக நாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு மிகச்சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்க இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. மனசுக்குள்ளே இருந்த படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை அதிலேருந்து வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அவசரப்பட்டு குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரி பேசுகிறாங்களேன்னு சில நேரங்களில் சில எண்ணங்கள் வந்து போகுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க. உத்தியோகத்தில் சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்திலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒரு முறை முயற்சி செய்ய எல்லோராலும் முடியும். ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய உங்களால் தான் முடியும். அந்த ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யக்கூடியவர்களில் ஒருவர் தாங்க நீங்கள். ஆமாங்க, அதனால தாங்க அந்த விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா,
அதுதாங்க உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கி கூட உங்களுக்கு வெற்றிகரமான நாள் தாங்க. தொட்ட காரியங்கள் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. இதுவரைக்கும் பல விஷயங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லாமல் இருந்தீங்க. இன்றைக்கி பல ரகசியங்களை சொல்லுவீங்க. மனசுக்குள்ளாரையே பூட்டி பூட்டி வச்சிருந்த சில விஷயங்களை இன்றைய தினம் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் மேலே மரியாதையும் இன்றைக்கி எல்லாருக்கும் அதிகமாகும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரமும் ரொம்ப அமோகமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீர்ந்து லாபம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகள் பொறுப்பாக நடந்துப்பாங்க. அவங்க கேட்டதையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. குறிப்பாக மதியம் 2:15 மணிக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:15 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. வெற்றியும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சிலவற்றை மட்டும் தெரிந்து கொண்டால் நிம்மதியாக இருப்போம். பலவற்றையும் தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் சந்தோஷமாக இருப்போம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அதிகம் அலட்டிக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு நமக்கு தேவையானது, சமூகத்திற்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் தெரிந்து வைத்து கொள்வோம்னு தீர்க்கமாக செயல்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் செவ்வாய் புதன் 3 கிரகங்களும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பிள்ளைங்க கேட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் விறுவிறுப்பாக லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு தொந்தரவு தந்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றப்படுவார். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாழும் சில பழைய நண்பர்கள் உறவினருடன் கலந்து கட்டி பேசி அவங்களுடைய உதவியுடன் புது தொழில் தொடங்கிறதோ புது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அரசாங்கத்தாலும் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே ஜெயிப்பீங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே லாபகரமாகவும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 2:15 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.